ஆடியோ கேட்கலங்கிறதே இப்போ தான் சொல்கிறீங்க. இப்போ கேட்குதா? ஸோ இந்த கிளாஸ் யாருக்காக அப்படின்னா, பேசிக் எனக்கு தெரியாது, எனக்கு கிராமர்னால் என்னதுன்னே தெரியாது, எனக்கு கிராமருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. சரியா? ஸோ இது கம்ப்ளீட்டாக என்னது அப்படின்னா, இது ஒரு கிராமர் ஃபவுண்டேஷன் கிளாஸ். ஸோ பேசிக் கிராமர் எல்லாமே நம்ம இதில் படிச்சிருவோம். ரைட்டு தானே? ஸோ எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிராமர் இருக்குன்னா நான் படித்ததே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ரிவிஷன் கரெக்டாக இங்கே ரிவிஷன் பண்ணுவோம், அந்த ரிவிஷனை பண்ணுங்கள், அப்படியே பிக்கப் ஆயிரும். அப்படியே ஸ்லோவாக ஈஸியாக பிக்கப் ஆகி வந்துடும். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. புதுசாக வந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. டக்கு 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 நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க. வேகமாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேக் ஆயிடுவாங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நாம் கிராமரில் படிக்கக்கூடிய விஷயங்கள், நான் இது உங்களுக்கு நோட்ஸு சைடில் எழுதுவேன். நம்மளுடைய கிராமர் புக்கு இருக்குல்ல, அந்த புக்குடைய நோட்ஸையும் காமிப்பேன். ஸோ தட் எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகிடுங்கிறதுக்காக இதையும் காமிப்பேன், அதையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் என்னது, இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது பேசிக் 21 ஆர்டர் தான். நடுவில் பிரேக்ஸ் எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிரேக் எல்லாமே இருக்கும். பட் படிக்கிற நேரத்தில் தெளிவாக படிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வேர்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். வேர்புனா என்னது, சப்ஜெக்ட்னா என்னதுன்னு. சரியா? வேர்புனா என்னது, சப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னு. வேர்புனா நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் என்னன்னா, வேர்புனா ஆக்ஷன். வேர்புனா எங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் எது, வேர்புனா ஆக்ஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன். ஆக்ஷன் அப்படிங்கிறதும் தெரியும், அப்படி தானே? நமக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் வேர்புனா ஆக்ஷன். ரைட். ஆக்ஷன் இது ஃப்ளை அப்படிங்கிறது ஆக்ஷன், பிளேட் அப்படிங்கிறது ஆக்ஷன். அப்போ வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன், நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன். நம்ம எங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம், எதில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஆக்ஷன் வேர்டை நம்ம வேர்பாக எடுத்துக்கலாம். என்னவா எடுத்துக்கலாம்? வேர்ப் செயல்னு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ வேர்ப் ஆக்ஷன்ங்கிறது கண்டுபிடிக்கிறோம். வேர்ப் ஆக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஆக்ஷனை செய்கிறவர் சப்ஜெக்ட். இது சின்ன சென்டென்ஸ்க்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் சென்டென்ஸ் பெருசாகும்போது கஷ்டமாக இருக்கும். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா ஆக்ஷனை செய்கிறவர் சப்ஜெக்ட். இப்போ நேற்று இதை வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம பெய்டு பேட்சில் சொல்லி கொடுத்துருப்பேன். கொஞ்சம் எப்படி இதை வித்தியாசமாக வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பெய்டு பேட்சில் சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்ஷன் வேர்ப்னா ஆக்ஷனை செய்கிறவர் சப்ஜெக்ட். இப்போ ஹீங்கிறவர் சப்ஜெக்ட். ஏன் ஹீ சப்ஜெக்ட்? ஏன்னா அவர் தான் விளையாடுறாரு. ஏன் ஹீ சப்ஜெக்ட்? ஏன்னா அவர் தான் விளையாடுறாரு. பேர்ட்ஸ் ஃப்ளை, ஏன் ஃப்ளை வேர்பு, பேர்ட்ஸ் சப்ஜெக்ட். ஏன் பேர்ட்ஸ் சப்ஜெக்ட்? ஏன்னா பறக்கிற ஆக்ஷனை பண்ணுறது வேர்ப்ஸ் தான். பறக்கிற ஆக்ஷனை பண்ணுறது வேர்ப்ஸ் தான். பறக்கிற ஆக்ஷனை பண்ணுறது வேர்ப்ஸ் தான். சரியா? வேர்ப்னா ஃபர்ஸ்ட் வேர்டு, சப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படின்னு படிப்பாங்க. சப்ஜெக்ட்னா என்னது, சென்டென்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு, மொதல் வார்த்தை சப்ஜெக்ட் அப்படின்னு பாருங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? ரெண்டாவது வார்த்தை வேர்பு அப்படின்வாங்க, அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்டு செகண்ட் வேர்டுலாம் கிடையாது. முதல் வார்த்தை சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு
அர்த்தமே இல்லை, அவசியமே இல்லை. மொதல் வார்த்தை சப்ஜெக்டாக இருக்கணும், ரெண்டாவது வார்த்தை வேர்பாக இருக்கணும், அவசியம் இல்லை. சரியா? ஸோ வேர்பு வந்து ஆக்ஷன் எதுவோ அதுதான் வேர்பு. யார் ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவங்க தான் யார்? சப்ஜெக்ட். சரியா? ஓகே, செகண்ட் டெஃபினிஷன். வேர்புனா ஆக்ஷன் மட்டும் தான் படிச்சிருக்கோம். பட் வேர்புக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. ஸ்டேட். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு தனி சேனல் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடியான உடனே அதில் ஷார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து போட்டுருவோம். சரியா? அதில் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம், நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ வேர்புனா ஆக்ஷன் இல்லை ஸ்டேட். ஸ்டேட்னா என்னது சார்? ஸ்டேட்னா நிலை சார். ஸ்டேட்னா என்னது? ஸ்டேட்னா நிலை. இருக்கிற நிலை. இங்கே செயல் இருக்காது, ஒரு நிலை இருக்கும். இருக்கிற நிலை. எக்ஸாம்பிள் எடுத்துவோமா? He is a doctor. ஸோ இங்கே ஆக்ஷன் எங்கே இருக்கு? இந்த சென்டென்ஸில் ஆக்ஷன் இருக்கா? எல்லா சென்டென்ஸ்லையும் ஆக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சென்டென்ஸ்லையும் ஆக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஆக்ஷன் இல்லையா? ஆக்ஷன் இருக்கா, ஆக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இதில் ஆக்ஷன் இல்லை. இதில் என்ன இருக்கு? ஸ்டேட் இருக்கு. இதில் என்ன இருக்கு? ஸ்டேட் வேர்ப். அவன் டாக்டராக இருக்கிறான்ட்டு இருக்கிற நிலை இருக்கு. ஸோ இது ஸ்டேட் வேர்ப். இங்கே ஆக்ஷன் இருக்கான்னா ஆக்ஷன் இல்லை. இருக்கிற நிலையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட் வேர்ப். இருக்கிற நிலையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட் வேர்ப். அப்போ ஆக்ஷனையும் சொல்லலாம், ஸ்டேட்டையும் சொல்லலாம். வேர்புங்கிறது ஆக்ஷனை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வேர்ப் ஆக்ஷனையும் சொல்லலாம், ஸ்டேட்டையும் சொல்லலாம். இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். சரியா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலுக்கு தனி வீடியோ போடுறேன். அதில் கொஞ்சம் கண்டென்ட் அப்டேட் பண்ணணும். ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் பிக்கப் பண்ண வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹீ இஸ் அ டாக்டர், வி ஆர் டீச்சர்ஸ். ரெண்டுலையுமே ஆக்ஷனே இல்லை. ரெண்டுலையுமே ஆக்ஷனே இல்லை, ஸ்டேட் தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கும் இதே தான், வேற கிடையாது. இதே பேசிக் தான். எஸ்எஸ்சிக்கும் இதே பேசிக் தான். பேங்க்குக்கும் இதே பேசிக் தான். சரியா? டிஎன்பிஎஸ்சிக்கும் சேம் தான். நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கணும் வேற கதை அப்படிலாம் கிடையாது. எஸ்எஸ்சிக்கு சேம். நான் கிராமர் ஆரம்ப காலத்தில் படித்தது முழுக்க எஸ்எஸ்சி ஸ்டாஃப்ட இருந்து தான். ஸோ இது எஸ்எஸ்சியுடைய ஃபவுண்டேஷனல் கண்டென்ட் தான். சரியா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, பேங்க் படிக்கிறீங்க, டிஎன்பிசி படிக்கிறீங்க, என்ன படிச்சீங்கனாலும் இது ஒரு ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்தர் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா செமையாக பிக்கப் ஆயிரும். தயவு செஞ்சு இந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக முழுசாக பாருங்கள். டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கிடுங்க, பாஸ் பண்ணிக்கிடுங்க. பின்னாடி வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, பட் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹீ இஸ் அ டாக்டரில் ஸ்டேட் வேர்ப் இருக்குது. சரி, ஸ்டேட் வேர்ப் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எப்படி போடணும்? இப்போ ஆக்ஷன் இருந்தால் டூர் ஆஃப் தி ஆக்ஷன் போட்டுடலாம். ஸ்டேட் வேர்பில் எப்படி போடுறது? ஸ்டேட் வேர்பில் என்ன பண்ணணும்? ஸ்டேட் வேர்பில் நவுன் தான் வருமா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் என்ன சொல்லி கொடுக்கன்றதை மட்டும் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்டேட் வேர்பில் நவுன் தான் வரணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. பின்னாடி வர்ற இதை பார்க்குறீங்க, இங்கே பாருங்க. ஹீ இஸ் ஸ்ட்ரிக்ட். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். இஸ் வேர்ப். ஸோ இந்த இடத்துல எல்லாம்
ஸ்டேட் வேர்ப்ஸ் வருது. ஸ்டேட் வேர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம். 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 ஸோ வேர்ப் வந்துச்சுன்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோன்னு போட்டுருச்சா அது சப்ஜெக்ட். ஸ்டேட் வேர்ப் எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், ஹீயை பற்றி பேசுகிறோம், ஹீ சப்ஜெக்ட். வி ஆர் டீச்சர்ஸ், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், வியை பற்றி பேசுகிறோம், சப்ஜெக்ட். ஹீ இஸ் ஸ்ட்ரிக்ட், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், ஹீயை பற்றி பேசுகிறோம், சப்ஜெக்ட். ஸோ ஹீ இஸ் எ டாக்டருங்கும்போது வேர்பு ஸ்டேட் வரும்போது எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அவன் தான் சப்ஜெக்ட். அப்போ ஆக்ஷன் வந்தால் சப்ஜெக்ட் வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆக்ஷன்னா டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஸ்டேட் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். சரியா? நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸ்லேயே நிறைய படிச்சிருப்போம். லுக்ஸு, சீம்ஸு, அப்பியர்ஸு அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு எக்ஸாம்பிள். சரி, அது புரியலைன்னா பரவாயில்ல. இதாக இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிளும் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் டைம் ஆகட்டும். கொஞ்சம் அடுத்த அட்வர்ப்லாம் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்வர்ப்லாம் படிச்சுட்டு இதை போடுவோம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு தெரியணும். இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்பும் ரெண்டுமே 100% ஒரு சென்டென்ஸில் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் 100% இது இருந்தே தீரும். நீங்கள் எரர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கனாலோ என்ன கண்டுபிடிக்கிறீங்கனாலோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, வேர்பு எங்கே இருக்குன்னு தேடுங்க. அதை வச்சு தான் நம்மளால் கரெக்டாக கொண்டு போக முடியும். சரியா? உதர ஆதித்யன், நல்லா டவுட் கேட்குறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ வேர்ப் டெஃபினிஷன் பார்த்தாச்சு, சப்ஜெக்ட் டெஃபினிஷன் பார்த்தாச்சு. 100% சென்டென்ஸில் இருக்கும். 100% இது சென்டென்ஸில் இருக்கும். சென்டென்ஸில் இது இல்லாமே இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வேர்ப் வருவாங்க. சரியா? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வேர்ப் வருவாங்க. வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரமாட்டாங்க. சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வேர்ப் வருவாங்க, வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரமாட்டாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வி ஆர் டீச்சர்ஸ்னா 6 வேர்பு. எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், டீச்சர்ஸை பற்றி பேசுகிறோன்னு எடுக்கக்கூடாது. சரியா? அது ஏன் எப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி எடுக்கணும்? வியை பற்றி பேசுகிறோன்னு எடுக்கணும். வியை பற்றி பேசுகிறோம். அப்போ தான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்புங்கிற ஆர்டர் வரும். இவ்வளோ நேரம் சொன்னது புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது புரிஞ்சுட்டான்னு சொல்லுங்க. நேற்று இந்த பெய்டு பேசிக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பெய்டு கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இதுதான் நம்ம திருப்பி நம்ம பார்த்தோம். சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். சரியா? இன்வர்ஷன் கதை, கொஸ்டின் கதைக்குள்ளேலாம் போகாதீங்க. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போது இதுதான் ஒரு கரெக்டான ஒரு டெஃபினிஷன். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாம் சரிதான். பட் ஃபவுண்டேஷன் இதுதான். புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும். இந்த பிடிஎஃப், இந்த எழுதுகிற பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏற்கனவே படித்தவங்க ஆல்ரெடி இதெல்லாம் கிளியராக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லுவானான்ட்டு வந்திருப்பானுங்க, அவங்கள விட்டுருங்க. மற்றவங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஆப்ஜெக்ட்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவர் ஆப்ஜெக்ட். சரியா? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவர் ஆப்ஜெக்ட்.
அப்போ ஆக்ஷனை செய்கிறவர் சப்ஜெக்ட், ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவர் ஆப்ஜெக்ட், ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவர் ஆப்ஜெக்ட். வாட் இல்லை ஹூம் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிறவர் ஆப்ஜெக்ட். என்னது? வாட் ஹூம்ங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறவர் ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் படிச்சிட்டோம், வேர்ப் படிச்சிட்டோம். சென்டென்ஸில் கண்டிப்பாக சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வேர்ப் இருக்கும். ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவர் ஆப்ஜெக்ட். ஆக்ஷனை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரியா? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணாங்கன்னா ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். He played football. He played football. He played football. Played verb, action, doer of the action. He played what? He played what? Football. What இல்ல whom அப்படிங்கிற கேள்விகள் verb கூட வச்சு கேட்கணும். எது கூட வச்சு? verb கூட வச்சு what இல்ல whomனு கேட்கணும். He played what? Football. They played what? Football. இப்போ verb கூட வச்சு கேட்கணும். சரியா? verb கூட வச்சு கேட்கணும். She taught the student அப்படின்னு எழுதுறாங்க பாருங்க. இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்கு. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? டாட்ங்கிறது verb, ஷீங்கிறது சப்ஜெக்ட். She taught வாட் கிடையாது. சரியா? வாட் அப்படின்னா ஆப்ஜெக்ட், வாட் இல்லை ஹூம்னால ஆப்ஜெக்ட். பர்சனுக்குலாம் ஹோம் போடுவோம், ஹோம் ஆப்ஜெக்ட். ஷீ டாட் ஹூம் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறவங்க ஆப்ஜெக்ட். சரி, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சென்டென்ஸ் எழுதுறேன். இதில் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. இதில் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. பென் ஆப்ஜெக்ட். இப்போ மீ ஆப்ஜெக்ட் கிடையாதா? இப்போ மீ ஆப்ஜெக்ட் கிடையாதாங்க. ஹீ சப்ஜெக்ட், கேவ் வேர்ப். சரியா? கேவ் தான் வேர்ப், கொடுக்குறாரு வேர்பு. யாரு கொடுத்தா? ஹீ. அப்போ ஆக்ஷன், டூர் ஆஃப் தி ஆக்ஷன். ஆக்ஷன், டூர் ஆஃப் தி ஆக்ஷன். Action, doer of the action. He gave whom? He gave whom? He gave whom? Me. இவனும் ஆப்ஜெக்ட். He gave what? Pen. இவனும் ஆப்ஜெக்ட். அப்போ மீயும் ஆப்ஜெக்ட், பெண்ணும் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம். He gave whom? Me. He gave what? Pen. இப்போ he gave me a pen. இப்போ சப்ஜெக்ட் படிச்சாச்சு, வேர்பு படிச்சாச்சு, அடுத்து என்ன படிச்சாச்சு? ஆப்ஜெக்ட் படிச்சாச்சு. சரியா? சப்ஜெக்ட் படிச்சாச்சு, வேர்பு படிச்சாச்சு, ஆப்ஜெக்ட் படிச்சாச்சு. டிஎன்பிசி கிளாஸஸ் இருந்தால் இன்னைக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் டிஎன்பிசியில் வரும். இந்த கிளாஸ் அப்படியே டிஎன்பிசி சேனலில் தூக்கி போடுவோம். அதுக்கு வேற, இதுக்கு வேற, அங்கே வேற, இங்கே வேறன்னு கிடையாதுங்க. ஒன்று தாங்க, ஃபவுண்டேஷன் ஒன்று தாங்க. இதே வீடியோ டிஎன்பிசி சேனல்லையும் போடுவோம். இது இப்போ பேங்கிங் சேனலில் லைவ் எடுத்துகிட்டு இருக்கோமா, டிஎன்பிசி சேனலில் ரெக்கார்டடாக ஒரு பேசிக்காக ஒரு டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை அந்த சேனலில் போட்டதுக்கப்புறம் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். நான் தனியாக எடுத்தனாலும் இதே தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு லாஸ்ட் இயர் சப்ஜீரோ கிராமர் பேட்ச் ஒன்று எடுத்திருப்பேன், அதுலேயும் இதுதான் இருக்கும். வித்தியாசமாக வேறு எதுவும் இருக்காது. ஃபவுண்டேஷன் இதை போடுங்க, அதுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கிடலாம். ஃபவுண்டேஷனே போடாமல் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்துட்டு படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது அதுதான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ சப்ஜெக்டு டூர் ஆஃப் தி ஆக்ஷன், வேர்ப் ஆக்ஷன். ஆப்ஜெக்ட்னா ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். வாட் இல்லை ஹோம். வாட் இல்லை ஹோம்.
நீங்கள் அந்த மாதிரி என்றைக்குமே பிரித்து படிக்காதீங்க. உங்களுடைய டாப்பிக்கை ஒரு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்காங்களா, உங்கள் டாபிக் இது என் டாப்பிக்கு, எனக்கு இது வரக்கூடிய டாப்பிக்கு, இதை இந்த ஸ்டாஃப் சொல்லி கொடுக்காங்கனாலே நீங்கள் படிக்கணும். டிஎன்பிசின்னு இருந்தால் தான் நான் படிப்பேன், எஸ்எஸ்சின்னு இருந்தால் தான் படிப்பேன்றது தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி. அது புரியுது. இது டிஎன்பிசி சேனல் எப்படி அப்லோட் ஆகும்? ஆல் டிஎன்பிசி பேசிக்ஸ் அப்படின்னு போடுவேன், அப்போ தான் பார்ப்பானுங்க. பேங்கிங் சேனலில் ஆல் பேங்கிங் பேசிக்ஸ் அப்படின்னு. எஸ்எஸ்சி சேனல் இருந்துச்சுன்னா அதுலேயும் என்ன தான் போடுவேன்? எஸ்எஸ்சி கிராமர் பேசிக்ஸ் அப்படின்னு. சரி, எல்லா ஸ்டோரி ஒன்று தான், படம் உள்ளுக்குள்ளே ஒன்று தான், அட்டை மட்டும் தான் வேறு. verb subject, இது object. he subject, played verb, played what, football object. சரியா? ஓகே, இப்போ இந்த சைடு வாங்க. நம்ம படிக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட் இதுதான். என்னது? இங்கே ஆப்ஜெக்ட் வருமா? ஆப்ஜெக்ட் வருமா? ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வருமா? இங்கே பாருங்க, he is what, இப்படி தான் கேள்வி கேட்பானுங்க. he is what டாக்டர். வாட்டு ஹூமுக்கு பதில் சொல்லுது இல்லை, வாட்டுக்கு ஹூமுக்கு பதில் சொல்லுது இல்லை, வாட்டு ஹூம் பதில் சொல்லுது. இப்போ வாட்டு ஹூம் பதில் சொல்றது ஆப்ஜெக்ட் தானே, வாட்டுக்கு ஹூமுக்கு பதில் சொல்றது ஆப்ஜெக்ட் தானே. இங்கே ஆப்ஜெக்ட் வருமா? இங்கே ஆப்ஜெக்ட் வருமா? ஆப்ஜெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் வராது. இங்கே என்ன வராது? ஆப்ஜெக்ட் வராது. எங்கே? ஸ்டேட் வேர்ப் இருக்குது. ஸ்டேட் வேர்ப் இருக்குன்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அதுதான் சப்ஜெக்டு. அதுக்கு ஆப்ஜெக்ட் வராது. சரியா? அதுக்கு ஆப்ஜெக்ட் வராது. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கட்டும். சரியா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வராது. ஏன் வராது அப்படிங்கிறது புரிஞ்சு படிச்சுக்கிடுங்க. ஏன் வராது? இங்கே பாருங்க, ஆக்ஷன் என்னது? ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன், ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஆக்ஷன் இருக்க போய் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்கு, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்கு. இங்கே ஸ்டேட், ஸ்டேட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன சொல்லுங்க. ஸ்டேட் வேர்புக்கு டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பாங்களா? ஸ்டேட் வேர்புக்கு டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பாங்களா? ஸ்டேட் வேர்புக்கு டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? ஏன் இருக்க மாட்டாங்க? ஸ்டேட் வேர்புக்கு சப்ஜெக்ட் இருப்பாங்க. சப்ஜெக்ட்னா ரெண்டு டெஃபினிஷன். சப்ஜெக்ட்னா ஒரு டெஃபினிஷன் இல்லை. சப்ஜெக்ட்னா டூவர் ஆஃப் தி ஆக்ஷன், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம். சரியா? ஸோ வேர்பு ஆக்ஷனாக இருந்தால் தான் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்க முடியும். வேர்பு ஆக்ஷனாக இருந்தால் தான் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்க முடியும். இப்போ வேர்பு ஆக்ஷனாக இருந்தால் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் கரெக்ட். வேர்பு ஆக்ஷனாக இருந்தால் ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் கரெக்ட். ஸோ ஸ்டேட் வேர்பில் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்க மாட்டாங்க. ஸ்டேட் வேர்பில் டூவர் ஆஃப் தி ஆக்ஷனும் இருக்க மாட்டாங்க, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனும் இருக்க மாட்டாங்க. ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்களும் இருக்க மாட்டாங்க, ஆக்ஷனை செய்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க, ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்களும் இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஆக்ஷன் இருந்தால் தான் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன், ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் போக முடியும். ஸ்டேட் இருந்துச்சுன்னா வெறுமனே நம்ம என்ன தான் சொல்ல முடியும்? எதை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் சப்ஜெக்டு. எதை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் சப்ஜெக்டு. அப்போ ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி என்ன வரும்? ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி ஸோ ஆக்ஷன் வேர்ப்னா ஓகே ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி என்ன வரும்? அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி என்ன வரும்? ஸ்டேட் வேர்பு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும்.
ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் தான். அது காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் இன்னொரு டெஃபினிஷன் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். கரெக்டாக செக் பண்ணுவோமா? ஸ்டேட் வேர்ப் வந்துடுச்சுன்னா ஆப்ஜெக்டாகவே இருக்காது. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஏன் வாட் ஹோம் செக் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆட்கள் செக் பண்ணுவானுங்க. செக் பண்ணி இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லுவானுங்க. யார்? 2 வருஷம் படிக்கிறேன், 3 வருஷம் படிக்கிறேன் அப்படிங்கிற மகான்கள் நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் நம்ம இருக்கிறவங்கள்ட்ட இங்கே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், டாக்டர் தான் ஆப்ஜெக்ட்டு அப்படின்பானுங்க. உனே தான்டா டாக்டரை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அவன் தான் சப்ஜெக்ட். அவனுக்கு ஆப்ஜெக்ட் இருக்க மாட்டான். அவனுக்கு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுவான். ஸோ டாக்டர் அப்படிங்கிறது யாரை பற்றி பேசுகிறாங்க? அவனை பற்றி பேசுகிறாங்க. பின்னாடி வரவங்க சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க. டீச்சர்ஸ்னு யாரை பற்றி பேசுகிறாங்க? வியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பாருங்களேன், பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. இது ஸ்டேட் வேர்பா? இது ஸ்டேட் வேர்பா? ஸ்டேட் வேர்பா? ஸ்டேட் வேர்ப் தான். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. அப்போ 3 இது தெளிவாக படித்தாச்சு. கட்டான்னு படித்தாச்சு. சப்ஜெக்ட்னா என்னது, வேர்ப்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படின்ட்டு. வேர்பு தான் ஃபஸ்ட்டு. வேர்பை வச்சு தான் ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், வேர்பு எப்படின்னா ஆக்ஷன் ஸ்டேட். ஆக்ஷன் ஸ்டேட். வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஸ்டேட் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஆக்ஷன்னா டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பாங்க, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பாங்க. ஆக்ஷன்னா டூர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்காங்க, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்காங்க. ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் பேர் தான் ஆப்ஜெக்ட். வாட் இல்லை ஹோம் கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். வாட் இல்லை ஹோம்னா தான் ஆப்ஜெக்ட். ஸ்டேட் வேர்ப்னா பின்னாடி ஆப்ஜெக்ட் வர மாட்டாங்க. ஏன்னா ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருக்க மாட்டாங்க, ஆப்ஜெக்ட் இருக்க மாட்டாங்க. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி இருக்கிறது சப்ஜெக்டை பற்றி பேசும். ஸ்டேட் வேர்பு பின்னாடி இருக்கிறது சப்ஜெக்டை பற்றி பேசும். ஹீ என்டர்ட் த ஹால். த ஹாலை ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஹால் ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிடுங்க. காம்ப்ளிமெண்ட்னா ப்ரொஃபஷன் அப்படின்னா கிடையாதுங்க. நான் சொல்லவே இல்லையே அப்படி. சென்டென்ஸ் அப்படி இங்கே பாருங்க, இங்கே ப்ரொஃபஷன் எங்கே இருக்குது? ஹீ ஸ்ட்ரிக்ட். காம்ப்ளிமெண்ட் ப்ரொஃபஷனை குறிக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது பெரிய கடல். அது எதனாலும் குறிக்கும். காம்ப்ளிமெண்ட்னே அதை படிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்ல. அது காம்ப்ளிமெண்ட்னு படிக்கிறதுல அதில் கன்ஃபியூஷன் வரும். ஏன் பின்னாடி கிளாஸ்லாம் வரும். அப்போ என்ன செய்வீங்க? அதனால் ஸ்டேட் வேர்ப்னாலே பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். இந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம எழுதி வச்சுருக்கோம். இது என்ன அப்படிங்கிறது இன்னும் பார்க்கல, இப்போ பார்ப்போம். ஆதித்யன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை வச்சு தான் இந்த சென்டென்ஸை போடுவோம். அட்வர்பை முடிச்சுட்டு, இந்த அட்வர்ப் டெஃபினிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 சென்டென்ஸை பார்க்க போகிறோம். அட்வர்ப். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு, சரியா, வெப்சைட்டில் இருக்கும், வேணும்னா பை பண்ணிக்கலாம். இது புக்குடைய நோட்ஸ் தான். சொல்லி கொடுத்த எல்லாமே புக்கில் வரும். அட்வர்ப் அப்படின்னா என்னது? அட்வர்ப் அப்படின்னா என்னதுன்னா வை, வென், வேர், ஹவு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப். வை, வென், வேர், ஹவு, அதாவது வாட் டு ஹோமுக்கு பதில் சொன்னா அது ஆப்ஜெக்ட். கரெக்டா? வாட்டுக்கும் ஹோமுக்கும் பதில் சொன்னா அவன் பேரு ஆப்ஜெக்ட். வை, வென், வேர், ஹவுக்கு பதில் சொன்னா அவன் பேரு அட்வர்ப். அவன் பேர் என்னது? அட்வர்ப். இவன் என்ன பண்ணுவான்னா அட்வர்ப் அப்படிங்கும்போது வேர்பை பற்றி பேசும். எதை பற்றி பேசும்? வேர்பை பற்றி பேசும். இவனுக்கு ஒரே டெஃபினிஷன் தான். ஒய், வென், வேர், ஹவுங்கிறது தான் அட்வர்பு. ஒய், வென், வேர், ஹவுங்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் அட்வர்பு. வேர்பை பற்றி பேசும். சரி, இப்போ இவனுக்கு சொல்லுங்க, ஆக்ஷனுக்கு பின்னாடி அட்வர்ப் வரலாமா? மோஸ்ட்லி எண்ட் வித் எல்ஒய். இதுதான் நீங்கள்
சேர்க்கக்கூடாது. இந்த மோஸ்ட்லி, இந்த ஃபார்மர்லி, இதெல்லாம் தயவு செஞ்சு சேர்க்காதீர்கள். சரியா? மோஸ்ட்லி எண்ட் வித் எல்ஒய்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் எடுக்காதீங்க. நோ லிங்க் ஒர்க்கிங் இன் டிஸ்கிரிப்ஷன், செக் தட் ஃபர்ஸ்ட். லிங்க் எல்லாமே ஒர்க் ஆகுமே ராஜா. எந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை? கேட்குறதுக்கு கேள்வி சொல்லுங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அட்வர்பு ஆக்ஷனுக்கு வருமா ஸ்டேட்டுக்கு வருமா? அட்வர்ப் ஆக்ஷனுக்கு வருமா ஸ்டேட்டுக்கு வருமா? இன்னைக்கு வந்துட்டு ஒரு அப்டேட் போடுறோம் நம்ம வெப்சைட்டில். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இருந்துச்சுனாலும் ஒரு ½ அன் ஹவரில் செக் பண்ணிங்கன்னா வந்துடும். இருங்கடா டேய், ஒரு இதை பின் பண்ணுறதுக்குள்ளே டக்கடாகன்னு மெசேஜ் போயிட்டே. ஆக்ஷனுக்கு வருங்க, ஸ்டேட்டுக்கு அட்வர்ப் வருமா? தான் கேள்வி. ஸ்டேட்டுக்கு வருமா? why, when, where, how. why, when, where, how. why, when, where, how. ஸ்டேட்டுக்கு வராதா? வருங்கானுங்க, வராதுங்க. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ், இதான் ஃபஸ்ட்டு கிளாஸ். பட் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த கன்ஃபியூஷன் வரணும், அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எதையாவது படிக்கும்போது உங்களுக்கு குழப்பம் வரலைன்னா நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். எதை நீங்கள் புதுசாக படிச்சிங்கனாலும் அது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரணும், ஒரு கன்ஃபியூஷன் வரணும். கன்ஃபியூஷன் வந்தால் தான் கற்றுக்க முடியும். ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக வருவான், ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வரமாட்டான். எனக்கு ஓடிட்டு தானடா இருக்கு, எனக்கு ஓடிட்டு தானே இருக்கு. என்னடா, என்ன பஃபர் ஆச்சு? எனக்கு ஓடிட்டு தான் இருக்கு. நடுவில் லைட்டாக பஃபர் ஆயிட்டா? ஓகே. அப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்ஷனுக்கு வருவான், ஸ்டேட்டுக்கு வர மாட்டாங்க. சரியா? ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கிளாஸ் புரியலன்னா திருப்பி கூட ஸ்லோவாக பாருங்கள், சரியாக வந்துடும். வேர்ப்னா ஆக்ஷன் இல்லை ஸ்டேட். ஆக்ஷன் இருந்தால் டூர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பா, ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் இருப்பான். டூர் ஆஃப் தி ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன்னா ஆப்ஜெக்ட். ஓகே. ஸ்டேட் சொல்லிட்டோம். வேர்பு ஸ்டேட் எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு சப்ஜெக்ட். இந்த ஸ்டேட் வேர்ப் வந்தானா பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்க மாட்டான். ஸ்டேட் வேர்ப் வந்தானா பின்னாடி வரவன் சப்ஜெக்டை பற்றி பேசுவான். ஸ்டேட் வேர்ப் இருந்தான்னா பின்னாடி வர்றவன் சப்ஜெக்டை பற்றி பேசுவான். சரியா? ஸ்டேட் வேர்ப் இருந்தா பின்னாடி வர்றவன் சப்ஜெக்டை பற்றி பேசுவான். அட்வர்ப்னா why, when, where, how. கேள்விக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப். இப்போ அது ஆக்ஷன் பின்னாடி வருமா, ஸ்டேட் பின்னாடி வருமா, ரெண்டு பின்னாடி வருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது பார்ப்போம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த சென்டென்ஸ் வாங்க. He played beautifully. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும்.
ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது என்னது? ஒய், வென், வேர், ஹவுக்கு கேள்வி பதில் சொன்னால் அட்வர்ப். ஒய், வென், வேர், ஹவு கேள்விக்கு பதில் சொன்னா அட்வர்ப். கவின் ப்ரோ கேட்கறது நல்ல டவுட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. He played how. He played how beautifully. அப்போ பியூட்டிஃபுல்லிங்கிறது adverb. He played how beautifully. அப்போ பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தை தான் adverb எனக்கு. சரியா? எப்படி சொல்றேன்? how அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. verb பத்தி பேசுது. verb பத்தி பேசுது. அப்போ அது adverb. சரியா? உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பின்னாடியே பதில்கள் வரும். இந்த சென்டென்ஸை சொல்லுங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சொல்லுங்க. ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்க சொல்லுங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற சொல்லுங்க. இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்கும் டிஎன்பிசிக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன். பியூட்டிஃபுல் adjective, பியூட்டிஃபுல்லி adverb-ஆ? இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, அவன் அழகாக பார்க்கிறான். அவன் அழகாக பார்க்கிறான். இதான் செகண்ட் சென்டென்ஸுடைய அர்த்தம். அவன் அழகா பார்க்குறான். ஸோ இவன் பார்க்குறான். அவன் பார்க்குறான். அவன் பார்க்குறாங்க. அவன் பார்க்குறான். அவன் பார்க்குறான். He looks how. எப்படி பார்க்கான்? அவன் எப்படி பார்க்குறான்? அவன் எப்படி பார்க்குறான்? அவன் எப்படி பார்க்குறான்? அழகா பார்க்குறான். இது அட்வர்ப். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த லுக்ஸுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஏன்னா அவன் பார்க்குறான். அவன் பார்க்குற செயலை செய்கிறான். இது ஆக்ஷன். இங்கே அட்வர்ப் போட்டாச்சு. சரியா? அட்வர்ப் போட்டாச்சு. இன்னும் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. நம்மளே பின்னாடி பார்ப்போம். அட்வர்பு ஆக்ஷன் வேர்புக்கு மட்டும் வருமா, ஸ்டேட் வேர்புக்கும் வருமா அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பின்னாடி பார்ப்போம். இந்த சென்டென்ஸ் மேல இருக்க சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்னது? இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்னது? ஹி லுக்ஸ் பியூட்டிஃபுல்னா என்னது? இப்படி சென்டென்ஸ் வருமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு. ஹி லுக்ஸ் பியூட்டிஃபுல்லி ஓகே. அவன் அழகா பார்க்குறான். ஓகே. ஹி லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு எடுத்தோம்னா அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான். அவன் அழகா இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான். அப்ப இருக்கிற நிலையை சொல்றது. அப்ப இது இருக்கிற நிலையை சொல்ற ஸ்டேட் வேர்ப். இது இருக்கிற நிலையை சொல்ற ஸ்டேட் வேர்ப். அப்ப எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம்? அவன் சப்ஜெக்ட். எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோங்கிறவங்க சப்ஜெக்ட். பின்னாடி வர்றவங்க சப்ஜெக்டை பத்தி பேசும். இப்போ ஸ்டேட் வேர்பு பின்னாடி வர்றவன் சப்ஜெக்டை பத்தி பேசும். புரிஞ்சிருச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிட்டா, சொல்றது புரிஞ்சிட்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
அவன் அழகா பார்க்கிறான். அங்க பாருங்க ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. அவன் அழகா பார்க்கிறான், அவன் அழகாக பார்க்கிறான், அழகாக பார்க்கிறான். இவன் பார்க்கிறான், பார்க்கிறான், யாரு பார்க்கிறான்? அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் எப்படி பார்க்கிறான்? he looks how beautifully adverb. இங்க லுக்ஸ்ங்கிறது ஆக்ஷன், இங்க லுக்ஸ்ங்கிறது என்னது? ஆக்ஷன். இங்க லுக்ஸ்ங்கிறது ஆக்ஷன். சரியா? இங்க லுக்ஸ்ங்கிறது ஆக்ஷன். 7:15 ஸ்டார்ட் பண்ணோமா? ஓகே. இங்கிட்டு he looks beautiful, he looks beautiful. அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான். இங்க பாருங்க, இருக்கிறான். இங்க நாங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறோம், நான் டாக்டராக இருக்கிறேன், அவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான். இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது நிலை. இருக்கிற நிலைன்னு படிப்போம் நாங்க. நிலைனா எப்படி படினா இருக்கிற நிலை. இருக்கிறான் அப்படிங்கிற மீனிங் வந்துடுச்சுனாலே அது நிலை. நிலை அது ஸ்டேட் வெர்ப். அப்போ ஒரே வார்த்தையை வச்சு நான் ஆக்ஷன் எழுதுறேன், ஸ்டேட் எழுதுறேன். பாருங்க, ஒரே வார்த்தை செகண்ட் சென்டென்ஸ். இது ஆக்ஷன், மேல இருக்குது ஸ்டேட், கீழே இருக்குது ஆக்ஷனு, மேல இருக்குது என்னது? ஸ்டேட். கீழே இருக்கிறது ஆக்ஷன், மேல இருக்கிறது ஸ்டேட். அப்போ ஸ்டேட் வெர்ப் வந்தா பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசும். ஸ்டேட் வெர்ப் வந்தா பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசும். இந்த ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சென்டென்ஸ் மீனிங் வச்சா கண்டுபிடிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸ்டேட் வெர்ப் அப்படின்னா பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? அப்போ பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவா அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான், பட் அது அட்ஜெக்டிவான்றதே நான் பின்னாடி தான் சொல்லிக் கொடுப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த படித்த வார்த்தைகள் 4 வார்த்தைகள் புரியுதான்னு பாருங்க. எனக்கு முக்கியமான கான்செப்ட், ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி என்ன வராது? ஆப்ஜெக்ட் வராது. படித்ததெல்லாம் புரியுதா அப்படிங்கிற சொல்லுங்க. ஸ்டேட் வேர்ப் வந்து அது பொசிஷன் வந்து ஆப்ஜெக்ட் வரும்ல. இருங்க ராஜா, நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சுட்டீங்க, இது பேசிக் கிளாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். he played badly, played verb, he subject. he played how badlyங்கிறது adverb. எல்லாமே தமிழில் உங்களுக்கு இந்த புக்கில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தமிழில் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? he played how badly. Jack teaches reasoning. teaches verb, teaches what? ரீசனிங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டை பற்றி பேசுறதுனால அது அட்வர்ப் வராதா? ஆமாம், சப்ஜெக்டை பற்றி பேசுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அட்வர்ப் இல்லை, அந்த இடத்துல அட்வர்ப் இல்லை. சரியா? அந்த இடத்துல அட்வர்ப் இல்லை. இங்கே பாருங்க, கிராமரும் மீனிங்கும் இரண்டரை கலந்தது. அதனால தான் நான் சொல்லுவேன், நான் சொல்கிற மீனிங்கை சும்மா வாசிக்கிறவன் எவனாலையுமே கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஃப்ளோ பிடிக்கிறதோ இது மீனிங் சொல்கிறதோ நீங்கள் நல்லா ரீட் பண்ணுற ஒருத்தனை எடுத்தீங்கனாலும் அவன் சொல்கிற மீனிங்கும் நான் சொல்கிற மீனிங்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுவேன். ஏன் டெப்த்தாக சொல்லுவேன்னா எனக்கு கிராமர் தெரியும் போது டெப்த்தாக சொல்லுவேன். ஸோ கிராமரும் மீனிங்கும் ரெண்டும் இரண்டரை கலந்தது, என்றைக்குமே பிரிக்க முடியாது. பிரித்து பார்த்தா தான் பிரச்சனை. She killed the dog, dog object. Helen ate the cake, cake object. இப்போ நான் ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், இது சொல்லலாமான்னு சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி வரும். சொல்லலாமா? சொல்லலாமான்னு சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி வரும். கரெக்டா? சப்ஜெக்ட் வேர்புக்கு முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி வரும். வேர்புக்கு பின்னாடி வரும். ஸ்டேட் வேர்புக்கு அந்த கதையே வேற.
ஸ்டேட் வேர்ப்னாலே எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அது சப்ஜெக்ட்டு. அடுத்தது பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். எல்லாம் எக்ஸாம்பிள் எழுதியிருப்பாங்க. ஸ்டேட் வேர்பு, ஐ ஆம் பியூட்டிஃபுல், எல்லாமே எக்ஸாம்பிள் எழுதியிருப்பாங்க. ஹீ பிளேட் தேர், ஹீ பிளேட் வேர், தேருங்கிறது அட்வர்ப். ஹீ பிளேட் எஸ்டர்டே, ஹீ பிளேட் வென், எஸ்டர்டேங்கிறது அட்வர்ப். எஸ்டர்டேங்கிறது நவுன் கிடையாது, எஸ்டர்டேங்கிறது அட்வர்ப். சரி, இப்போ ஆன்சர் போடுங்க. செகண்ட் சென்டென்ஸ், லூத்தர் இஸ் எ டீச்சர். ஆக்ஷனா ஸ்டேட்டா? ஆக்ஷனா ஸ்டேட்? நாலே விஷயம் தான் படிச்சிருக்கோம். வேர்புக்கு 2 டெஃபினிஷன், சப்ஜெக்ட்டுக்கு 2 டெஃபினிஷன், ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன். அடுத்தது ஸ்டேட் வேர்ப் வந்தால் பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது, பின்னாடியோட சப்ஜெக்டை பற்றி பேசும், அப்புறம் அட்வர்ப். இது ஸ்டேட் வேர்ப். இப்போ லூத்தர் தான் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஸ்டேட் வேர்ப், பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். லூத்தர் டீச்சராக இருக்கிறான், பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசும். யார் டீச்சர் அப்படின்னா லூத்தர் தான். இங்கே பாருங்களேன், இந்த சென்டென்ஸில் இதுதான் தப்பு. இதெல்லாம் யாரெல்லாம் கேட்பானுங்க, நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது கரெக்டா? இந்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் கரெக்டா? ஏன் தப்பு? இந்த 2 சென்டென்ஸ் ஆர்டிக்கல் இல்ல, டீச்சரா, டீச்சர்ஸ்னு எழுதிருக்கேன். ரெண்டு சென்டென்ஸ் இருக்குல்ல, ரெண்டுமே கரெக்டா, ரெண்டுமே தப்பா? ஒன்று கரெக்ட், ஒன்று தப்பா? நீங்க சொல்லி பார்த்து சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு, அதனால தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. கிராமட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இது ஸ்டேட் வேர்ப், இது ஸ்டேட் வேர்ப், இது ஸ்டேட் வேர்ப். ஓகே, எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்? லூத்தரை பற்றி பேசுகிறோம், ஸ்டேட் வேர்ப். பின்னாடி வர சப்ஜெக்டை பற்றி பேசுவான். லூத்தர் இஸ் டீச்சர்ஸா? லூத்தர் வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், பட் லூத்தர் இஸ் டீச்சர்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. லூத்தர் இஸ் டீச்சர் தான் கரெக்டு, லூத்தர் இஸ் டீச்சர்ஸ். ஏன்னா டீச்சர்ஸுங்கிறது லூத்தரை பற்றி பேசுது. ஸ்டேட் வேர்ப் பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசு, பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது. இப்போ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன், இதுக்கு என்ன அர்த்தம்? லூத்தருக்கு பிடிக்காது, லூத்தருக்கு பிடிக்காது, வெறுக்கிறான், வெறுக்கிறான், ஆக்ஷன். சரியா? பிடிக்காது, லூத்தருக்கு பிடிக்காது, லூத்தருக்கு பிடிக்காது. யாரை பிடிக்காது? டீச்சர்ஸை பிடிக்காது. ஓகே, ஒரு டீச்சரை நிறைய டீச்சர்ஸை பிடிக்காது, கரெக்டு தான். லூத்தர் நிறைய டீச்சர்ஸாக இருக்க முடியாது. லூத்தர்னு ஒரு ஆள், லூத்தருங்கிறவங்க ஒரு ஆள், அவர் டீச்சராக இருக்கலாம், அவர் டீச்சர்ஸாக இருக்க முடியாது. மேல் லூத்தர் ஹேட்ஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். சரியா? லூத்தர் இஸ் டீச்சிங்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஏன் சொல்லலான்றது பின்னாடி தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க, இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. டீம் சப்ஜெக்ட், மீதி மட்டும் என்ன சொல்லுங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்க. அண்ட் 8, 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 1க்கு போவோம். பிளேடுங்கிறது ஆக்ஷனா ஸ்டேட்டா? ஆக்ஷன். பிளேட் வாட்? த கேம்ங்கிறது ஆப்ஜெக்ட். They came here yesterday. They came. Verb. Subject, verb. They came.
தே கேம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டேட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்காது, பின்னாடி சப்ஜெக்டை பற்றி பேசும். ஓகே, இங்கே ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வரலாம், இல்லை ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் வேர்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வராது. நல்லா புரிஞ்சுக்கிடணும், சரியா? ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் வரலாம், வராமல் இருக்கலாம். வரலாம், ஆப்ஜெக்ட் வரலாம், வராமல் இருக்கலாம். ஸ்டேட் வேர்பு கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வராது. ஸோ ஹியருங்கிறது அட்வர்ப், கரெக்டாக? தே கேம் வேர் ஹியர், தே கேம் வென்னு எஸ்டர்டே. இப்போ 2 அட்வர்ப் இப்படி வரலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். இவ்வளோ நேரம் சொன்னது புரிஞ்சுட்டா? இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படிங்கிற என்ன சொல்லுங்க. புரியுதா, புரிதல் இருக்கிறதா அப்படிங்கிற சொல்லுங்க. இல்லைங்க பாருங்க, சப்ஜெக்ட் வேர்பு தான் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் வரும். ஆப்ஜெக்ட்லாம் வரலாம், வராமல் இருக்கலாங்க, பிரச்சனையும் கிடையாது. ஆப்ஜெக்ட் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் வரலாம், வராமல் இருக்கலாம். வரலாம், வராமல் இருக்கலாம். ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரவே வராது. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரவே வராது. அட்வர்பு வரலாம், வராமல் இருக்கலாம் ஒரு சென்டென்ஸில். அட்வர்பு கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை. அட்வர்பு வரலாம், வராமல் இருக்கலாம். கண்டிப்பாக வரணும், நை 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 வராது, அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு ஆனால் கண்டிப்பாக இருக்கும். எந்த சென்டென்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டைம் அதிகமாகிடுச்சு, பட்டு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8:30க்கு ஒரு பிரேக் போயிடலாம், சரியா? சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம 9க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தானே? இங்கே பாருங்கள், எல்லாமே எக்ஸசைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதே நல்லா குறைச்சி எக்ஸசைஸ். இந்த ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி பார்க்காம விட்டுட்டோம், அதை மட்டும் பார்த்துருவோம். ஜான் லெஃப்ட் த ஸ்கூல், இது ஆப்ஜெக்ட் தான், சரியா? ஜான் லெஃப்ட் வேர்னு கேட்குங்க. ஜான் லெஃப்ட் வாட்? த ஸ்கூல். இதுதான் வேர்பு, கரெக்டாக? ஸ்விம்மிங் இங்கே சப்ஜெக்ட், கரெக்டு தானேங்க? நான் சொல்லி கொடுத்த வச்சு பார்க்கும்போது ஸ்விம்மிங் சப்ஜெக்ட் தானே. என்னுடைய ஹாபியாக இருக்கிறது, ஸ்விம்மிங் என்னுடைய ஹாபியாக இருக்கிறது. இது இருக்கிற நிலை, இருக்கிற நிலை, இருக்கிற நிலை அப்படிங்கும்போது எதை பற்றி? சப்ஜெக்டை பற்றி பேசும். மை ஹாபி அப்படிங்கிறது ஸ்விம்மிங்கை பற்றி பேசும். கட்டுதானா? கட்டுதானா? மை ஹாபீஸ் அப்படின்னு எழுதுனா ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபீஸ் அப்படின்னு எழுதுனா ஒன் ஆஃப் மை ஹாபீஸ்னா வேற, சரியா? ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபீஸ் அப்படின்னு எழுதுனா சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? நான் ஸ்விம் பண்ணுறேன் அர்த்தம் இல்லை. ஸ்விம்மிங்கிறது ஸ்விம்மிங் என்னுடைய ஹாபியாக இருக்கிறது. ஸ்விம் பண்ணுறது என்னுடைய ஹாபியாக இருக்கிறது. ஸோ ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி, கரெக்ட். ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபீஸ். கவின் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஜெரண்ட் வந்தால் அதை ஃபாலோ பண்ணி எப்போவும் சிங்குலர் வேர்ப் தான் வரும். நான் ஃபைனைட் வேர்ப் வந்தாலே அதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரும். ரைட்ஸ், முடிஞ்சிட்டு அடுத்த கிளாஸ் போவோம். டைம் ஆகுது, சடன்னு போகணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரியா? எது? சப்ஜெக்டையும் வேர்பையும். அடுத்த கிளாஸ் வந்தாச்சு, செகண்ட் கிளாஸ் வந்தாச்சு. கொஞ்சம் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஹீ பிளேஸ் ஃபுட்பால், கரெக்டாக? ஹீ சப்ஜெக்ட், பிளேஸ் வேர்ப். ஹீ சப்ஜெக்ட், பிளேஸ் வேர்ப். தேக்கு என்ன எழுதுறாங்க? தே பிளே ஃபுட்பால்னு எழுதுறாங்க. தே பிளே ஃபுட்பால். இதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோட வர்றதா இருக்குமே தவிர்த்து எதுக்கு சிங்குலர் எதுக்கு ப்ளூரல்னே தெரியாது. எதுக்கு சிங்குலர் எதுக்கு ப்ளூரல்னே தெரியாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை.
சிங்குலர் ப்ளூரல் பார்க்க போகிறோம். எதில் சிங்குலர் ப்ளூரல் எதில் பார்க்க போகிறோம்? சப்ஜெக்ட் அண்ட் வேர்பில். எதில் பார்க்க போகிறோம்? சப்ஜெக்ட் அண்ட் வேர்பில். சப்ஜெக்ட் அண்ட் வேர்பில். சரியா? ஸோ சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. சப்ஜெக்டில் என்னதுன்னா எஸ் இல்லைன்னா சிங்குலர். பாய் சிங்குலர், பாய்ஸ் எஸ் வந்தால் ப்ளூரல். சப்ஜெக்டில் எஸ் வந்தால் ப்ளூரல். சப்ஜெக்டில் எஸ் இல்லைன்னா சிங்குலர், எஸ் வந்தால் ப்ளூரல். இது சப்ஜெக்டுக்கு. சரியா? இது நம்மளுக்கு தெரியும். பாய் பாய்ஸு, கேர்ள் கேர்ள்ஸு, கிளாஸு கிளாஸஸ்ஸு, இது தெரியும். நெக்ஸ்ட்டு வேர்ப். பிகினருக்கான மேரத்தான் தான் இது. நீங்கள் எதுவுமே தெரியலனாலும் இந்த கிளாஸ் முதல்ல இருந்து பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. நவுனு நவுனுங்க பாருங்க. சப்ஜெக்ட் படிச்சாச்சு. வேர்பு தான் அப்படியே மாற்றி வரும். வேர்பு தான் தலைகீழாக வரும். எஸ்ஸில் வந்தால் சிங்குலர். வேர்பு எஸ்ஸில் முடிஞ்சா அது சிங்குலர். வேர்பு எஸ்ஸில் முடிஞ்சா அது சிங்குலர். எஸ் இல்லைனா அது ப்ளூரல். ஆகா, இது தெரியாம